முறை ஒரு பாஸ்டர் ஒரு கூட்டத்துல பிரசங்கம் பண்ணாராம். நீங்க கவனிங்க, எல்லாரும் அசர்றீங்க. பிரசங்கம் பண்ணாராம். அப்போ பிரசங்கம் பண்ணும்போது கொஞ்சம் கண்டிப்போடு பேசுவான். பேசுறப்போ அது ஒரு குருசேடு, சுவிசேஷ கூட்டம். அப்போ அங்க இருந்த அழைக்கப்பட்ட பாஸ்டர் சொன்னாராம், பாஸ்டர் இங்க இப்படியெல்லாம் கண்டிஷன் போட்டு பேசின மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க, ஒப்பு கொடுக்க மாட்டாங்க, மக்கள் வர மாட்டாங்க. நீங்க மக்கள் ஆசீர்வதிச்சு பேசுங்க. 3 நாள் கூட்டம். முதல் நாள்ல பாஸ்டர் பிரசங்கம், ஆண்டவர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவான், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவான், நீ ஆசீர்வாதமா இருப்ப, நீ இடத்த வாங்குவோம், வீடை கட்டுவோம், காரை வாங்குவோம், எல்லாம் கட்டுவோம், இதெல்லாம் சொல்லி 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணி எப்போ கர்த்தர் ஒரு ஆசீர்வதிக்க போகிறாரு, எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க வாங்கன்னு சொல்லி கையெழுத்துக்கும் போது கூட்டத்தில் 3/4 பேர் முன்னால வந்து நிற்கிறாங்க. எதுக்காக? ஜோமணி போட்டா முடிச்சத. அடுத்த நாள் அதே மாதிரி பிரசங்கம், கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பான், நீ கஷ்டமே படமாட்டான், உன்னோட வாழ்க்கையில எப்போ பார்த்தாலும் கர்த்தர் கொம்புல கொண்டு வந்து வைப்பார். எங்க கொண்டு வந்து வைப்பார்? கீழே விடாம இருந்தா பரவாயில்ல. இப்படியெல்லாம் பிரசங்கம் பண்ணும்போது 2வது நாள் பாத்தீங்கன்னா கர்த்தர் ஒரு ஆசீர்வதிக்க எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க வராங்கன்றான். பாத்தீங்கன்னா கூட்டம் முழுவதும் வந்து முன்ன வந்து நிற்கும். எதுக்கு? ரட்சிக்கப்பட்டவன் வந்து நிற்கிறான், ரட்சிக்கப்படாத வராத இல்லையோ. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் அழைப்பு கொடுக்கும்போது யார் முதல்ல வந்து நிற்பா? 10 வருஷம் விசுவாசம் தான் வந்து நிற்பான். இதான் நடக்குது. 2வது நாள் ஆயிடுச்சு. போனா ரூம்ல போய் உட்கார்ந்தா பாஸ்டருக்கு பயங்கர வேதனை. ஆண்டோட போய் நிற்கிறார், ஆண்டவரே 2 நாள் நிறைய மக்கள் எல்லாம் வந்தாங்களே. அப்ப கர்த்தர் பார்த்து அப்படி சொன்னாரு, நான் பேசலப்பா, நான் உன்ட்ட என்ன செய்யல, பேசல, நீ உன் சுயத்துல பேசின, நீ உன் சொந்த ரீல் எடுத்து விட்ட. எனக்கு பயங்கர வேதனை. ஆண்டவரே என்னை மன்னிங்க. சில நேரங்கள்ல மக்களோட முகத்தை பார்க்கும்போது ஊழியக்காரனுக்கு அடி விடுகிற மாதிரி தெரியுமா? ஓ கர்த்தர் உனக்கு நல்ல கிளுகிழுப்பு கொடுப்பாருன்னா, ஓ ஹalleluya பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உனக்கு கொடுத்துவாருன்னா பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. 3ஆம் நாள் கூட்டத்துல முதல் நாள் நைட் உட்கார்ந்து அழுகுறார், ஆண்டவரே என்ன மன்னிங்க. யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க, இப்படியெல்லாம் பேசுற மக்கள் இருக்க மாட்டாங்கப்பா, வரமாட்டாங்கன்னு சொன்னதெல்லாம் நான் பேசிட்டேன், நீங்க என்கிட்ட பேசுங்கப்பா, நான் என்ன சொல்லணுமோ அதை சொல்வதற்கு உதவி செய்யுங்கன்னா 3ஆம் நாள் கூட்டத்துல வெளுன்னு வெளுத்துட்டேன். வெளுனா அவருக்கு சொந்த வார்த்தை வசனம் ஒரு மனிதன காயத்தை உண்டாக அல்லையே சொன்னேன். காயம் உனக்கு உண்டாகுதுன்னு நினைச்சேன்னா அந்த வசனம் வாட்ட உள்ள கிரியாச்சு. அல்லேலூயா. அந்த வசனம் உன்னை காயத்தை கட்டும். காயத்தை கட்டு, ஏற்கனவே நீ காயப்பட்டு இருக்கிற உன் காயத்தை வசனம் என்ன செய்யும்? கட்டும். அல்லேலூயா சொல்லுங்களா. இப்ப பிரசங்கம் பண்ணிட்டு அழைப்பு கொடுக்கிறாரு, ஒருத்தன் கூட இன்னைக்கு ஆசீர்வாதமான வார்த்தைக்கு தான் கூட்டம் ஜெயின்னு இருக்கு. இங்க நான் சொல்லுவேன், உனக்கு ஆசீர்வாதம் வரணும்னா ஆண்டவரை நோகடிக்கிறத விட்டு கையத்தை சாக்கு போக்கெல்லாம் வச்சு ஆண்டவரை நிராகரிக்கிறத விட்டு. வேதம் சொல்றது ஆண்டவருக்கு என்ன வரும் கேட்பீங்க, இயேசுவுக்கு கோபம் வருமா? இயேசுவுக்கு கோபம் வருமா? வருங்க. எஜமானுக்கு கோபம் வரும். விருந்தெல்லாம் ஆயத்தை கொடுத்து கூப்பிடாரு, எஜமானுக்கு என்ன வந்து போச்சு? கோபம் வந்துச்சு. இப்போ அந்த பாஸ்டர் கதை சம்பவத்தை நான் முடிச்சிடுறேன். 3ஆம் நாள் அழைப்பு கொடுக்குறாரு, ஒரு ஆளு கூட முன்ன வரல. அப்புறம் பாஸ்டர் பக்கத்தில் கூப்பிட்டு சொன்னாரா, பாஸ்டர் ஜோம் பண்ணி முடிச்சிருங்க ஐயா அப்படின்ட்டாரு. அவர் சொன்னார், இல்லை எனக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுங்க அப்படின்ட்டு ஒரு ஆல்டர் கால் கொடுக்கறதுக்கு ஒரு பாட்டா பாடுறாங்க. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாய் வல்ல ஆண்டவர் இயேசு வந்தை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாய் வல்ல ஆண்டவர் இயேசு வந்தை. சத்திய வார்த்தை நித்திய ஜீவன் உனக்களிப்பார். சத்திய வார்த்தை நித்திய ஜீவன் உனக்களிப்பார். உன்னைய
பாடி மறுபடியும் ஆல்டர் கால் கொடுக்குறாராம். பின்னால எங்கேயோ ஒரு இடத்துல 2 காலும் ஊனமான ஒரு வாலிப சகோதரி முன்னால் அழுகையோட வந்து ஒப்பு கொடுத்துச்சான். அழுகையோட வந்து ஒப்பு கொடுத்துச்சான். அந்த ஒரு சகோதரிக்காக ஆட்டோட சமூகத்திலே ஜெபம் பண்ணாங்களாம். ஆண்டவரே, நீர் கொண்டு வந்த ஆத்துமாவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஜோமணி போயிட்டாராம். மறு வருஷம் அதே இடத்துல கூட்டம் போட்டு அவரை கூப்பிட்டாங்களாம். அப்ப கூப்பிட்டு அவரை பார்த்து கேட்டாங்களாம், போன வருஷம் இந்த நாள்ல ஒரு பாப்பா ஒரு பிள்ளை வந்து ஒப்பு கொடுத்துச்சு, இந்த பிள்ளை எப்படி இருக்குன்னு சொல்லும் போது அந்த சொல்லப்பட்ட சாட்சி, அந்த பிள்ளைக்கு தேவன் நல்ல சுகத்தை கொடுத்தாரு. அந்த பிள்ளை ஆரோக்கியமா இருக்கு. 5 கிராமங்களில் சண்டே கிளாஸ் ஊழியத்தை என்ன நினைக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறீங்க? அந்த மகளை தேவன் தொட்டு 5 கிராமங்களிலே சண்டே கிளாஸ் ஊழியத்தை செய்வதற்குள்ள அந்த கிருபையை தேவன் கொடுத்தது ஒரு பெரிய மேலான ஒரு ரட்சிப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. எஜமான் கோபப்படுறார். பிரசங்க முடியல, சீக்கிரமா முடிச்சிடும். எஜமான் கோபப்படுறாரு. இப்போ மறுபடியும் என்ன பண்ணாரு? நம்ம படிச்சோம், நீ பட்டணத்தின் தெருக்களில் வீதிகளிலும் போய் என்ன செய்ய, ஏழைகளையும் சப்பானிகளையும் 3 என்ன செஞ்சிட, குருடரை கூட்டிட்டு வா. 24 அதே வசனம் படிக்கிறோம். 24 என்ன படிக்கிறோம்? அழைக்கப்பட்டிருந்த ஒருவனும் என் விருந்த என்ன செய்யக்கூடாது, ருசி பார்க்க கூடாது என்று சொல்லிட்டாரு. 23வது வசனத்தை போடுங்க பார்ப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் சொல்றாரு. அப்பொழுது எஜமான் ஊழியக்காரன் நோக்கி, பெருவழிகளிலும் வேலிகளிலும் போய் என் வீடு நிறையபடி தனங்களை என்ன செய், உள்ளே மருந்து அழைத்து கொண்டு வா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் முக்கியமான காரியத்தை சொல்ல வரேன். அவர்கள் அந்த அழைப்பை நிராகரித்ததுனால, அந்த எஜமானை மனநோக செய்ததுனாலே அந்த அழைப்பு புறஜாதி மக்களாகிய நமக்கு வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தை வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 26வது வசனம். எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். என்னைக்காவது யோசிக்கிறோமா? கர்த்தர் என்னை எப்படி அழைச்சிக்க கொண்டு வந்தாரு? யோசித்து பார்க்கிறோமா? தெரியுமா? எஜமானுக்கு கோபம் அடைந்த போது இந்த விருந்த நான் அழைச்ச ஒருத்தர் என்ன செய்ய மாட்டாங்க, ருசி பார்க்க மாட்டார்கள் என்று சொல்லி அழைப்பு யாருக்கு வந்துச்சுங்க? எனக்கு வந்துச்சு. நீங்க சொல்ல முடியுமா? இந்த அழைப்பு எனக்கு வந்துச்சு, நீங்க சொல்ல முடியுமா? இல்லையா? இந்த அழைப்பு நமக்கு வந்துச்சுங்க. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி நாம என்ன இல்ல, அநேக ஞானிகள் இல்ல, வல்லவர்கள் அநேகர் இல்ல, பிரபுக்கள் அநேகர் இல்ல. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் தேவன் பலவீனரை தெரிந்து கொண்டார். 20 உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். கரங்களை உயர்த்தி வரலையா சொல்ல எஜமான் சொல்லி அனுப்புறான், நீ போ. தெருக்களில் எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறார், வீதிகளில் எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறார், ஏழைகளை கூட்டிடுவான், ஒன்றும் இல்லாதவங்களை கூட்டிடுவான் அப்படின்னு சொல்லி எஜமான் கூப்பிட்டு அனுப்புகிறான். இப்ப கூட்டிட்டு போயிட்டு அந்த ஊழியக்காரன் வந்து சொல்றான் அந்த வார்த்தை, அந்த முக்கியமான ஒரு வார்த்தையை தான் நான் ஒரு 3 காரியங்களை சொல்லி நான் வேகமா முடிக்க போறேன். 22வது வசனத்துல சொல்றான், அப்படியே ஊழியக்காரன் செய்து, ஆண்டவரே நீர் கட்டளையிட்டவைகளை செய்தாயிற்று, இன்னும் 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 இடம் இருக்குது. 3 காரியங்கள் நமக்கு வரும், நமக்கு வரும். இன்னும் என்ன செய்யுது? இடம் இருக்குது அப்படின்றான். ஊழியக்காரன் வந்து சொல்றான், இன்னும் என்ன இருக்குது? இடம் இருக்கு. எங்க இடம் இருக்கு? தேவனுடைய ஆலயத்துல இடம் இருக்கு. இருக்கா? இருக்கா? எங்க இருக்கா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பரலோகத்துல 24 மூப்பர்கள் இருந்தார்கள். எத்தனை மூப்பர்கள்? 24 மூப்பர்கள் இருந்த அந்த 24 நாற்காலிகளிலும் 24 மூப்பர்கள் இருந்தார்களே தவிர நாற்காலி காலியாய் இருக்கவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
அப்ப இடம் என்ன செய்யக்கூடாது? காலியா இருக்கக்கூடாது. அது யாருடைய பொறுப்பு? எஜமான் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிற வந்து சொல்றான், இன்னும் இடம் என்ன செய்யுது? நிறைய இடம் இருக்கு, இடம் இருக்கு. பழைய ஏற்பாட்டு காலங்களில் ஆசிரியப்பு கூடாரத்துல குத்து விளக்கு வைக்கப்பட்டிருந்தது தெரியுமா? அந்த குத்து விளக்கில் 7 அகல் இருக்குது. அந்த 7 அகல் என்ன செய்து கொண்டிருந்த வேண்டும்? எரிந்து கொண்டு இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த அகல்ல ஒண்ணு கூட என்ன இருக்கக்கூடாது? காலியா இருக்கக்கூடாது. 24 சேர்கள்ல ஒரு சேர் என்ன செய்யக்கூடாது? காலியா இருக்கக்கூடாது. நம்முடைய ஆராதனையிலும் ஒரு சேர் கூட காலியா இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஆலயத்துல ஒரு இடம் கூட என்ன செய்யக்கூடாது? காலியா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. முதலாவது நீங்கள் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சொல்ல ஆண்டவரே, எங்க ஆலயத்துல ஒரு இடம் கூட காலியா இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லணும். இன்னும் நமக்கு என்ன இருக்குது? நிறைய நான் நினைப்போம், அவன் வந்தானா எனக்கு இடம் பார்த்தேன். நமக்கு இந்த செயல் ஒரு போராட்டம். என் இடத்துல அவ உட்கார்ந்துட்டான், நான் உட்கார்றதுல அவ என்ன பண்ணிட்டான்? உட்கார்ந்துட்டான். சபையில் அப்படியெல்லாம் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யாரு முந்தி வர்றாங்களோ அவங்களுக்கு என்ன உண்டு? அந்த இடத்தை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். என்ன சொல்ற இடத்தை பாருங்க, உட்காரலாம். சபைக்கு இன்னும் வந்தாலும் ஒரு 25 பேராவது என்ன செய்யலாம்? இடம் இருக்கா? நீங்க நினைப்பீங்க, எங்க பாச எங்களுக்கு இங்க உட்கார முடியல. இந்த எண்ணம் வந்தா எப்படி கர்த்தர் இடத்தை நிரப்புவார்? எப்படி இடத்தை நிரப்புவார்? நம்ம தான் வந்து உட்கார்ந்து என்ன செய்யணும்? இடத்தை தேய்ச்சிட்டு நமக்குள்ள ஒரு ஆசை இருக்கணும். என்ன இருக்குது? என்ன இடம் இருக்கணும், இடத்தை என்ன செய்யணும்? நிரப்பு. இப்ப ஊழியக்காரன் வந்து சொல்றான், என்ன இடம் இருக்குன்னு சொன்ன போது எஜமான் என்ன சொல்றாரு தெரியுமா? அடுத்த வசனத்துல, அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, தெருவழிகளிலும் வேலிகளிலும் போய் என் வீடு நிறையும். முதல்ல தெரியணும், ஆண்டவர் சொல்றாரு இது இடம் என்ன செய்யக்கூடாது? காலியா இருக்கக்கூடாது. ரெண்டாவது சொல்றாரு, என் வீடு நிறையும்படி. நமக்கு அந்த ஒரு உறுதி வேணும், அந்த ஆசை வேணும். எத்தனை பேருக்கு ஆசை? இந்த சபையை கர்த்தர் நிரப்பும், இந்த சபையை நிரப்பி வழியான எத்தனை பேருக்கு ஆசை இருக்குங்க? அந்த ஆசை இருந்தா அந்த ஆசையை கர்த்தர் நிறைவேற்றும். அல்லேலூயா. அந்த ஆண்டவருடைய எஜமான் கூப்பிட்டு சொல்றாரு, என் வீடு என்ன செய்யணும்? வீடு என்ன செய்யணும்? நிரம்பி இருக்கணும். என் வீடு எப்படி இருக்க போது? காலியா இருக்கக்கூடாது. நீங்க சொல்லணும், ஆண்டவரே என் பக்கத்துல இருக்கிற இடம் காலியா இருக்கக்கூடாது. இந்த இடத்துக்கு உட்கார ஆட்களை கொண்டு வா, இந்த சபை நிரம்ப ஆட்களை கொண்டு வா. கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த வாஞ்சை நமக்குள்ள இருந்தாதான் கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. அதான் நான் சொன்னேன், ஜெபமும் விசுவாசமும் ரெண்டும் இணைந்து இருக்கும் என்பதை நாம் மறந்து போக கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்ப ரெண்டாவது சொல்றாரு, என் வீடு என்ன செய்யணும்? நிறைஞ்சு இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. மூணாவது அந்த வார்த்தையில சொல்லும்போது என்ன சொல்றாரு? ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டி கொண்டு வா. நமக்கு ஒரு பொறுப்பை கர்த்தர் தர. நம்ம தான் என்ன செய்யணும்? நம்ம தான் என்ன செய்யணும்? நம்ம நினைக்கிறேன், நான் வரதே பெருசு பாஸ்டர், இதுல யார வருந்தி? நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். மத்திய 8ஆம் அதிகாரத்துல முதல் வசனம் சொல்லுது, அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் இயேசுவை பின்பற்றினார். அப்ப மலையில இயேசு என்ன பண்ணாரு? மலையில இயேசு என்ன பண்ணாரு? பிரசங்கம் பண்ண பொழுது மெயினா நம்ம எடுக்கிறது ஜபிக்க தெரியுமா? அவர் மலையில உட்கார்ந்து என்ன பண்ணாரு? ஜபம்லாம் பண்ணி முடிச்சிட்டு அவர் இறங்கி வர்றாரு. திரளான மக்கள் என்ன செய்யறாங்க? இப்ப நம்ம சபைக்கு திரளான மக்கள் வரணுமா? எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? எத்தனை பேர் விரும்புறீங்க? அதுல கை கொடுத்து சொல்லுங்க. நம்ம சபைக்கு திரளான மக்கள் வரணும். வரணுமா இல்லையா? வரணுமா இல்லையா? இடத்தை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஜனங்கள் வர வர கர்த்தர் என்ன பண்ணுவாரு? இடத்தை அவர் உண்டாக்கி கொடுப்பார். அல்லேலூயா. எங்களை நான் என்ன செய்யணும்? ஜனங்களை வருந்தி கூப்பிட்டு. சிலர் சொல்லுவாங்க, பாட்டு நான் கூப்பிட்டேன் வரல, நான் கூப்பிட்டேன் என்ன செய்யல. அங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது, ஜனங்களை உள்ளே வரும்படி. வருந்தின்னு அர்த்தம் வற்புறுத்தி. சிலர் கூப்பிடும் போது பல சாக்கு போக்கு சொல்லுவான், எனக்கு நேரம் இல்லாம. மறுபடியும் என்ன செய்யணும்? போய் சொல்லணும். மறுபடியும் என்ன செய்யணும்? கூப்பிடணும். மறுபடியும் என்ன செய்யணும்? வருந்தின்னு என்ன அர்த்தம் சொல்லுங்களா?
திரும்ப 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 உங்க சொந்த கதைகளை கட்டுவிழுக்க விட வேண்டாம். இயேசுவை பற்றி அவர்களுக்கு சொல்ல. ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 19வது வசனம். லூக்கா 6:19. அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படி வகை. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு ஜனங்கள் மத்தியிலே கிரியை செய்யும்படி ஜனங்கள் இயேசுவை தொடும்படி என்ன பண்ணாங்க? ஓடி வருவார்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு கேள்வியை கேட்கிறேன். யோவான் எத்தனை அற்புதங்களை செய்யலாம்? யோவான் ஸ்நானம் ஒண்ணு கூட செய்யலையா? உண்மையாவா? உண்மையாவா? யோவான் ஸ்நானகன் ஒரு அற்புதமும் செய்யல. ஆனா அவரை குறிச்சு ஆண்டவர் சொல்றாரு. இந்த வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். யோவான் ஸ்நானகன் ஒரு அற்புதமும் அவன் செய்யல. அவனை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனத்தை கொஞ்சம் பார்க்க நான் சொல்றேன். யோவான் 10ஆம் அதிகாரம் 41-42. அநேகர் அவரிடத்தில் வந்து ரைட். யோவான் 10 தானே? 41-42. யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை. சரி, யோவான் என்ன செய்யல? அநேகர் அவரிடத்தில் வந்து யோவான் ஒரு அற்புதத்தை என்ன செய்யல. ஆகினும் எவரை குறித்து? யாரை குறித்து? இயேசுவை குறித்து. யோவான் யாரை குறித்து பிரசங்கம் பண்ணான்? இயேசுவை நல்லா கவனிக்கணும். அங்க சொல்றாங்க யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யல. ஆனா இந்த யோவான் இயேசுவை குறித்து யோவான் சொன்னதெல்லாம் யோவான் யாரை பத்தி சொன்னார்? நீங்கள் நான் யாரை பத்தி சொல்லணும்? இயேசுவை பற்றி சொன்ன. இயேசு யாரு? ரட்சகர். இயேசு சமாதானம் கொடுக்கிறவர். இயேசு இந்த உலகத்தில் நமக்காக வந்தார். இந்த இயேசு நமக்கு நன்மை செய்தார். நமக்காக ரத்தம் சிந்தினார். பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினார். இந்த இயேசு வரப்போகிறார். நீ மனம் திரும்பணும். இயேசுவை தேடணும். உனக்காக ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த விருந்துக்கு நீ வரணும். இயேசு 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 பற்றி என்ன செய்யணும்? சொல்லிட்டு இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்களும் நான் என்ன செய்ய போறோம்? தனிப்பட்ட விதங்களிலே யார் யாரெல்லாம் சந்திக்கிறீங்களோ இவங்களெல்லாம் ஆண்டவர்கிட்ட கொண்டு வர. நல்ல சொல்லுங்களா? நீங்க நிறைய பேர் எங்க கிடக்குறாங்க தெரியுமா? வேலி அருகில கிடக்குறாங்க. உங்க குடும்பத்துல எத்தனை பேர் கிடக்குறாங்க? யோசித்து பாருங்க. நீங்க ஆராதிக்கிறீங்க. வீட்டுல உள்ளவங்க எங்க இருக்கிறாங்க? வேலி அருகில கிடக்க. ஒருத்தரை மதிக்கிற அளவுல இருக்கணும். வற்புறுத்தி கூட்டிட்டு வரணும். என்ன செய்யணும்? வாயா, எப்படியாவது வா, சாப்பாடு நான் வந்து உனக்கு ஏதாவது பண்ணி தரேன். இப்படி என்ன செய்யணுமா? இவளை சொல்லி யாரை பத்தி சொல்லணும்? இயேசு பத்தி சொல்லி வருந்தி ஆண்டவருடைய இடம் என்ன செய்யணுமா? நிரம்பணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எஜமான் சந்தோஷப்படுவான். எஜமான் என்ன பண்ணுவாரு? இப்ப நான் சொன்னதுல ஏதாவது புரிஞ்சுச்சா? எது புரியனாலும் 3 மறக்கவா. இன்னும் இடம் இருக்கிறது. இடம் இன்னும் காலியா இருக்கு. 2வது ஆண்டவருடைய வீடு நிரம்பணும். 3வது வருந்தி. இதுக்கெல்லாம் வசனம் உண்டு. நேரம் போச்சு. வருந்தி என்ன செய்யணும்? கூப்பிடுது. 3 காரியமும் சபைக்கு கர்த்தர் கொடுக்கிறார். ஆண்டவர் ஒரு பெரிய விருந்து ஆயத்தப்படுத்தி வைக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இந்த உலகத்துக்குள்ள விருந்து இல்ல, பரலோகத்துக்குரிய விருந்து. ஆமென் சொல்லுங்க. இந்த உலகத்துல அதுக்காக ஆயத்தம் பண்றவங்க எங்க போவாங்க? கண்டிப்பா பரலோகம் போவாங்க. இங்க உட்கார்ந்து தூங்கி வலிக்கிறவங்க அங்க போய் தூங்க முடியாது. அங்க போய் என்ன பண்ண முடியாது? ஆமா, தூங்கவெல்லாம் அங்க சந்தர்ப்பம் இல்லை. சரியா? ஆகவே வசனத்தை கேளுங்க, கர்த்தர்ட்ட கேளுங்க. ஆண்டவரே எங்க இடம்லாம் நிரம்பணும். சொல்லுங்க. இடம்லாம் காலியா இருக்க கூடாது. இடம் நிரம்பி வழியணும். நாங்க வருந்தி மக்களை கொண்டு வரன்ற அந்த கிருபை எங்களுக்கு தாரோன்னு சொல்லுங்க. ஜெப உதவிக்கு போதகர் A.G. பால், பிலதெல்பியா பரிசுத்த சபை, சுப்பிரமணியபுரம், திருச்சி. அலைபேசி எண் 9244605832. போதகர் P. ஞானதாஸ், பிலதெல்பியா பரிசுத்த சபை, குமரேசபுரம், திருச்சி. அலைபேசி எண்
934514040997. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க.